இன்னைக்கு ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? இப்போ நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ ஒரு செகண்ட் பாருங்க. அது எங்க வாங்குனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது என்ன விலை அப்படின்னு ஞாபகம் இருக்கா? சரி, இந்த ட்ரெஸ் உருவாகுறதுக்கு பின்னாடி எத்தன கைகள் உழைச்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம போடுற நெறைய ட்ரெஸ் எல்லாமே பெரிய பெரிய மிஷின்ல வேகமா தயாராயிடுது. ஆனா கைத்தறி அப்படி இல்ல. அங்க ஒவ்வொரு நூலும், ஒவ்வொரு வடிவமும் ஒரு மனிதரால கையால பொறுமையா நெய்யப்படுது. அதனால தான் ஹேண்ட்லூம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் மட்டும் இல்ல, ஒருத்தரோட நேரம், உழைப்பு, கைவினை அதனால தான் இப்போ சில ஹேண்ட்லூம் துணிகள் எல்லாம் கூட அது எந்த ஊர்ல நெய்யப்பட்டிருக்கு, யார் அத தயாரிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அடையாளங்களையும் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது துணிக்கு மட்டும் இல்ல, அத உருவாக்குற கைகளுக்கும் மதிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு நேஷனல் ஹேண்ட்லூம் டே. ஒரு குட்டி ரெக்வெஸ்ட் உங்க எல்லாத்துக்கிட்டயும். வருஷத்துக்கு நம்ம எத்தனையோ ட்ரெஸ் கணக்கே இல்லாம வாங்கிக்கிட்டே இருக்கோம். அதுல அட்லீஸ்ட் ஒரு 1, 2வது ஹேண்ட்லூமா இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். அது ஃபேஷனுக்காக மட்டும் இல்ல, நம்ம நெசவாளர்களோட கைவினை இன்னும் பல தலைமுறைக்கு தொடரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்கிற ஒரு சின்ன சப்போர்ட் அது. அவ்வளவுதான். கைத்தறி நெசவாளர்களோட தொழில் மட்டும் இல்ல, இந்தியாவோட அடையாளம். அத கட்டி காப்பாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. இனிமே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு ஆகுது, கண்டிப்பா கைத்தறி உடைகள வாங்குவோம் அப்படின்னு உறுதி எடுத்துக்கலாம்.